அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ யூடியூப் இந்தியாவோட யூடியூப் தமிழ் டே ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அதற்குள்ள மோட்டோரோலா வந்து மோட்டோ G5s மற்றும் மோட்டோ G5s Plus அப்படின்னு சொல்லி 2 புதிய மொபைல்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா G5 மற்றும் G5 Plusக்கு அடுத்ததா ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து G5 மற்றும் G5 Plus ஓட என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா G5s பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா G5க்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மெட்டல் யூனிபாடியோட வருது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கான IP ரேட்டிங் இல்லை, பட் ஒரு வாட்டர் ரெப்பலண்ட் நானோ கோட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 5.2 inch ஃபுல் HD டிஸ்பிளேயோட வருது. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து Qualcomm Snapdragon 430 ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இது வந்து அதே G5ல இருந்து அதே ப்ராசர் தான். ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3GB ரேம் மற்றும் 32GB இன்டர் மெமரியோட வருது. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து பேசிக் சென்சார்ஸும் இருக்கு, NFC உட்பட. கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா பேக்ல 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அபேச்சரோட. இதை பயன்படுத்தி 1080p வரைமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து 5 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிளாஷோட. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த G5sல வந்து 3000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இந்த G5s ஓட விலை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 249 யூரோஸுக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19,000 கிட்டக்க இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா G5s Plus. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா G5 Plusக்கு அடுத்ததா ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மெட்டல் யூனிபாடியோட தான் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே வந்து அந்த வாட்டர் ரெப்பலண்ட் நானோ கோட்டிங் அப்படிங்கிறது இருக்கு. இந்த G5s Plus ஓட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 5.5 inch 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே வந்து Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த G5s Plus ஓட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே வந்து G5 Plusல யூஸ் பண்ண அதே Qualcomm Snapdragon 625 அப்படிங்கிற அந்த ஆக்டோகோர் ப்ராசர் தான் பயன்படுத்திருக்காங்க. கிராபிக்ஸ்க்காக Adreno 506 அப்படிங்கிற அந்த GPUமே வந்து பயன்படுத்திருக்காங்க. அடுத்த இந்த G5s Plusலயுமே வந்து NFC உட்பட அனைத்து பேசிக் சென்சார்ஸ்மே வந்து இருக்கு. கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா G5 Plus ஓட இதுல வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த G5s Plus வந்து டூவல் கேமராவோட வருது. இதுல பேக்ல பார்த்தோம் அப்படின்னா 13 மெகா பிக்சல் டூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க f2.0 அபேச்சரோட. இந்த கேமராஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து கலர் சென்சாரா வந்து ஆக்ட் பண்ணும், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் வந்து பதிவு பண்ணும். இதை பயன்படுத்தி நம்ம வந்து 4K வரைமான வீடியோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு ஃப்ரண்ட் ஃபிளாஷோட. இந்த G5s Plusலயுமே பார்த்தோம் அப்படின்னா 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அவங்களோட டர்போ பவர் அப்படிங்கிற அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. இந்த G5s Plus ஓட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 299 யூரோஸ்க்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது இந்திய மதிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23,000 கிட்ட வரும். ஸோ இந்த இரண்டுமே வந்து Android Nougat 7.1.1 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட வருது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தொடர்ந்து கொடுக்குற அந்த மோட்டோ ஃபீச்சர்ஸ் மோட்டோ ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுலயுமே வந்து இருக்கு. இந்த G5s மற்றும் G5s Plus வந்து இந்தியாவில் எப்போ அறிமுகமாகுது அப்படிங்கிறது போல இப்போ வரையும் எந்த தகவலும் இல்லை. பட் கண்டிப்பாகவே வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். மோட்டோ வந்து இந்தியாவில் G5s மற்றும் G5s Plus அறிமுகப்படுத்துற அந்த தருணத்திலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மோட்டோ G6ஓட ரூமர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்காக வெயிட் பண்ணலாமா இல்லை இதை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் வந்து தொடர்ந்து வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எந்த விலைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது போல நமக்கு எதுவுமே தெரியல. 23,000 24,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், குறிப்பாக அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. பட் இந்த மாதிரி மோட்டோ வந்து தொடர்ந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.